என்ன ஹரி, மாஸ்க்லாம் போட்டுட்டு தனியா வந்து உட்காந்துருக்க? என்ன விஷயம்? அட நீங்க வேற, இப்ப நம்ம ஊர்ல ஹெச்எம்பிவின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா வைரஸ் வந்திருக்காமே. அதனால எல்லாம் பீதியா போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மாஸ்க், இந்த பாருங்க சானிடைசரும் வச்சிருக்கிறேன். கூட இந்த பிரெட் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். இந்த லாக்டவுன்லாம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓ, அதான் உன் பிரச்சனையா? ஆமா. இன்னைக்கு HMPV வைரஸ்னா என்ன, அது வந்தா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்ன்றத டீட்டெயிலா பார்க்கலாம். HMPV ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ். இந்த வைரஸ் இப்போ புதுசா வந்த வைரஸா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. 2001 முதல்ல நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு 28 குழந்தைங்கள்ட்ட கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த வைரஸை முதல்ல ரிப்போர்ட் பண்ண ஹூகன் என்ன சொல்றாருன்னா, இந்த வைரஸ் அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 50 வருஷமா மனிதர்கள்ட்ட நோயை உண்டாக்கி இருக்கலாம். சோ இதெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 75 வருஷமாவே இந்த வைரஸ் நம்ம கூடவே வந்து இருந்துட்டு இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா கூட இந்த ஹெச்எம்பி வைரஸை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. நம்ம ஊர்ல இருக்கிற மருத்துவர்கள் கூட இந்த வைரஸ் புதுசு ஒண்ணும் இல்ல, இது பழசுதான் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. காமன் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண சளிகளை நிறைய வைரஸ்கள் உண்டாக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ். நியூமோவிரிடே குடும்பத்தை சேர்ந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ் தான் இந்த வைரஸ். பறவைகள்ல நோயை உண்டாக்கக்கூடிய ஏவியன் மெட்டானிமோ வைரஸ் குடும்பத்தோட இது ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய வைரஸ். இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் மனிதர்களை தாக்குனா எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விளக்கமா நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டாக்டர் சென்பாலன். டாக்டர், இந்த வைரஸ்க்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? இந்த வைரஸ் ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், அதாவது மனிதர்களுடைய சுவாச பாதையை தாக்கி நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை வலி, சில நேரங்கள்ல மூச்சு விடுறதுல சிரமம், இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் இந்த வைரஸ் நோய்க்கு இருக்கும். டாக்டர், இந்த வைரஸை பத்தி நியூஸ்லாம் ரொம்ப பரபரப்பா பேசுறாங்க. அந்த மாதிரி இது உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வைரஸா? இத்தனை வருஷமா காமன் கோல்ட், அதாவது சாதாரண சளி அப்படின்னு சொல்லி சில சீசனல் காய்ச்சல்களை நம்ம சிகிச்சை அளிச்சிட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு வகை தான் இந்த வைரஸ். சோ இது ஒரு உயிருக்கு ஆபத்தான நோயா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் இது சாதாரண வைரஸ் காய்ச்சலாவே நம்மளுக்கு வந்துட்டு போயிடும், எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதே நேரம் சிறு குழந்தைகள், வயதானவர்கள், இணை நோய் இருக்கிறவங்க, இன்னும் சொல்லணும்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அதிக பாதிப்பை ஏற்படுத்தலாம். இந்த வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்க என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு டாக்டர்? இந்த வைரஸும் கோவிட் மாதிரியே ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் அப்படிங்கிறதுனால அதே மாதிரிதான் இதுவும் பரவும். அதாவது டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஒரு நபர் தும்மும் போது, இருமும் போது அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற சளித்துகள் மூலமா இது மற்றொரு நபருக்கு பரவும். சோ சளித்துகள்கள் படிஞ்ச ஒரு கைப்பிடியை பிடிக்கிறது மூலமாவோ இல்ல அந்த காற்றை சுவாசிக்கிறது மூலமாவோ இன்னொரு நபர்களுக்கு பரவும். சோ இதை தடுக்கும் வழிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவிட்க்கு பின்பற்றின வழிமுறைகளே தான். மாஸ்க் போடுறது, கூட்டமான இடங்களை அவாய்ட் பண்றது, கைக்கு சானிடைசர் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான வழிமுறைகள் தான் இதுக்குமே நம்ம தடுப்பு முறைகளை பின்பற்றணும். டாக்டர், இந்த வைரஸ்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன டாக்டர்? இதுக்குன்னு குறிப்பிட்ட எந்த தடுப்பூசியும் கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஆன்டிவைரல் மருந்துகள், வைரஸுக்கான எதிர்ப்பு மருந்துகளும் கிடையாது. சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் இந்த வைரஸை பொறுத்தவரை. அதாவது அறிகுறிகளுக்கு ஏற்ப சிகிச்சை அளிப்பது. உதாரணமாக காய்ச்சலுக்கு பாராசிட்டமால், உடல் வலிக்கான மருந்துகள், சளி இருமலுக்கான மருந்துகள், இதுதான் இந்த வைரஸ்க்கான சிகிச்சை முறைகள். வயதானவர்கள், குழந்தைகளுக்கு மட்டும் மருத்துவர்களோட சிறப்பு கவனிப்புல சில சிறப்பான சிகிச்சைகள் தேவைப்படலாம். டாக்டர், வயதானவர்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் ஏதாவது ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணுமா? இந்த வைரஸ்னு இல்ல, எந்த வைரஸா இருந்தாலுமே சரி, வயதானவர்கள், குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. உதாரணமா கூட்டமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கலாம், மாஸ்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி நோய் தாக்கிய நபர்களையோ இல்ல நோய்க்கான அறிகுறி இருக்கிற நபர்களையோ சந்திப்பதை தவிர்க்கலாம். சோ இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலமா நோய் தொற்றுல இருந்து அவங்க தங்களை பாதுகாத்துக்கலாம். டாக்டர், நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க, அதாவது இப்போ எனக்கு சளி இருக்கு அப்படின்னா இந்த HMPV வைரஸ் டெஸ்ட் நான் பண்ணிக்கணுமா? இந்த HMPV வைரஸ்க்குன்னு சிறப்பான சிகிச்சை முறைகள், தனியான சிகிச்சை முறைகள் எதுவுமே கிடையாது. டெஸ்ட் பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் அப்படின்னு வந்தாலுமே ஒரே சிகிச்சை தான். சோ தேவையில்லாம டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி டாக்டர், இந்த வைரஸ்க்கு வேக்சின் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா எல்லா வைரஸ்க்கும் சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் ஃப்ளூ வேக்சின் போட்டா இந்த வைரஸ்க்கு ப்ரொடெக்ஷன் தருமா?
ஃப்ளூ வேக்சின் ஃப்ளூ வைரஸ்க்கு எதிராக மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது HMPVக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை தராது. அதே நேரம் ஃப்ளூ வேக்சின் எடுத்திருந்தா ஒரே நேரத்துல ஃப்ளூ வைரஸும் HMPV வைரஸும் தாக்கி ஒரு சிவியரான நோயை உண்டாக்குறதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். சரிங்க டாக்டர், அதெல்லாம் விடுங்க. முக்கியமான கேள்வி, லாக்டவுன் வருமா வராதா? வரும், ஆனா வர ஒரு வைரஸ் புதுசா பரவி நோயை பெரிய அளவுல உண்டாக்கணும், அதாவது கொரோனா மாதிரி உண்டாக்கி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி லாக்டவுனை கொண்டு வரணும் அப்படின்னா அதுல இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணும். ஒண்ணு, அந்த வைரஸே புது வைரஸா இருக்கணும், இல்ல பழைய வைரஸ்ல உருமாற்றம் அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு வைரஸா அது மாறி இருக்கணும். இப்ப பரவிட்டு இருக்கிற HMPVல இந்த ரெண்டுமே கிடையாது. இது புது வைரஸும் கிடையாது, இதுல எந்த உருமாற்றமும் இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கப்படல. சோ இது எல்லா வருஷமும் வரக்கூடிய காமன் கோல்டு தான். சப்போஸ் ஒருவேளை இதுல உருமாற்றம் வந்தாலோ இல்ல வேற ஏதாவது புதிய வைரஸ் வந்தாலோ மட்டும்தான் நம்மளுக்கு லாக்டவுன் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி இப்போ இன்னைக்கான நிலவரம் வரை லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னைக்கு இந்த HMPV வைரஸை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இந்த மீடியா இருக்காங்களே, 1 100 100 10 பெரிய ஆளுங்களா இருக்கிறாங்க, நல்லாவே செய்யறாங்க. இந்த HMPV வைரஸ் இவ்வளவு வருஷமா நம்ம கூட இருந்த சாதாரண சளி காய்ச்சல் தான். அதை இவ்வளவு நாள் எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணாலே போதும். சப்போஸ் இன் கேஸ் ஃபியூச்சர்ல அது மியூட்டேட் ஆகி உருமாற்றம் அடைஞ்சதுன்னா அதை பத்தியும் விவரமா நம்மளோட சேனல்ல பேசுவோம். அது வரைக்கும் அதை பத்தி பயப்பட வேணாம் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.